பராசக்தி படம் முழுக்க கெட்ட வார்த்தையா? இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டியும் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். பராசக்தி படம் எல்லாருக்குமே ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த ஒரு படம்னு சொல்லலாம். இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவருக்கு வில்லனா ஜெயம் ரவி அவரு நடிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அவரு பிரதான கதாநாயகனா நடிச்சாலுமே ஜெயம் ரவி அவரும் அதர்வா அவங்களும் இந்த படத்துல முக்கியமான முன்னணி நட்சத்திரங்களும் இருக்கிறதுனாலதான் படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமா கொண்டுதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த அரசியல் வரலாற்று பின்னணி உள்ள திரைப்படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகும்னு சொன்ன நிலையில தணிக்கை குழு சான்றிதழ் வழங்குறதுல இழுபறி ஏற்பட்டு சில காட்சிகளை நீக்க வேண்டும்னு சொன்னாங்க. தணிக்கை வாரியம் பரிந்துரை செய்ததை எதிர்த்து படக்குழு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுனாங்க. இதை தொடர்ந்து விசாரணை முடிவுல யுஏ சான்றிதழ் வழங்கி இருக்காங்க. நாளை படம் வெளியாக உள்ள நிலையில ஜனவரி 9 தணிக்கை சான்றிதழ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. 2 மணி 43 நிமிடங்கள் ரன் டைம் கொண்டுள்ள இந்த படம் பாதி கட் பண்ணிருக்காங்களாம். அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் படத்துல இருந்திருக்கு. அந்த வார்த்தைகளை எல்லாம் நீக்கி இருக்காங்க. 2 மணி 43 நிமிடங்கள் ரன் டைம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பராசக்தி படம் மிகுந்த அளவுல எதிர்பார்ப்பு பெற்றிருந்தனால ரசிகர்களும் சிவகார்த்திகேயன் அவர் மேல மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தோட வெளியீடு இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில பராசக்தி படம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. படத்துக்கு கூடுதல் திரையரங்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திரையுலக வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. பொங்கல் பாக்ஸ் ஆபீஸ்ல பராசக்தி அரசியல் அதிர்வை ஏற்படுத்துமா அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கூட்டணி வெற்றி பெறுமா? அடுத்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதி எப்போன்னு ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.